Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 6ல exercise sum பார்க்குறோம். First sum, to enter the following transaction in the purchase book of Miss Subhasree Electric and Company which deals in electric goods. அதாவது பர்ச்சேஸ் புக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாரோட இதுன்னா மிஸ் சுபஸ்ரீ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்பெனியோடது. எலக்ட்ரிக்கல் குட்ஸை பற்றி எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கான நம்ம வந்து பர்ச்சேஸ் புக்கு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 2017 ஏப்ரல் 5 பர்ச்சேஸ் ஃப்ரம் கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். அதாவது நம்ம பர்ச்சேஸ் புக்கு எதை மட்டும் எடுத்துக்குவோம், கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் எடுத்துக்குவோம், கேஷ் பர்ச்சேஸ் எடுத்துக்க மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏப்ரல் 5 அன்னைக்கு கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனிலேருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 19 பாருங்கள், பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கைதான் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் புக்குக்கு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 25 அன்னைக்கு பர்ச்சேஸ் ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். இதையும் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் வந்து என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் புக்குக்கு நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 29 அன்னைக்கு பர்ச்சேஸ் ஃப்ரம் M&Co ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை என்ன பண்ண மாட்டோம், பர்ச்சேஸ் புக்குக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். மிச்சம் 3 என்ட்ரியும் போடுவோம். வாங்க சம் போடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்குவோம். ஹெட்டிங்கில் பர்ச்சேஸ் புக் ஆஃப் யாரோட இதில் போட போகிறோம், எந்த கம்பெனிக்கு போட போகிறோம்னா மிஸ் சுபஸ்ரீ எலக்ட்ரிக் அண்ட் கோ இந்த கம்பெனிக்கு போட போகிறோம். டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டில் டீட்டெயில்ஸ், டோட்டல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 தானே எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 2017 ஏப்ரல் 5 அன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் வந்து 2500 ஈச். ஒரு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸோட காஸ்ட் வந்து 2500. அப்போ 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம். அதேமாதிரி 5 எலக்ட்ரிக் ஸ்டவ் ₹2000 ஈச். ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வோட காஸ்ட் 2000. அப்போ 5ஓடது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி போட்டோம். பாருங்கள், கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோன் ஹெட்டிங் எழுதிக்கிட்டு 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸஸ் அட் ₹2500. 10 into 2500 into 10 கால்குலேட் பண்ணிங்கன்னா 25000. அதேமாதிரி 5 எலக்ட்ரிக் ஸ்டவ் இன்ட்டு ஸ்டவ் அட் ₹2000 ஈச். அப்போ 2000 into 5 போட்டோம்னா 10000 வரும். 10000 போட்டோம். இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணி வெளியில் டோட்டல் போட்டோம். 25000 + 10000 35000. அப்போ மொத்தமாக கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோல எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா 35000 வந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏப்ரல் 19 அன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கைதான் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனியில் 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்து 6000 ஈச்சுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 6000 into 3 6000 into 3 போட்டிங்கன்னா 00063 18,000. அப்போது 18,000 டேரெக்டாக வந்து நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பர்ச்சேஸ் ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 10 ஃபேனை வந்து 2000க்கு. அப்போ 2000 into 10 2000 into 10 போட்டிங்கன்னா 20000. 2000 into 10 போட்டோம்னா 20000. ஓகேவா? இப்போது வேறு கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். மேலே உள்ள 35000, நெக்ஸ்ட்டு இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண 18000, நெக்ஸ்ட்டு போலார் எலக்ட்ரிக் கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண 20000. இதை 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 73000. இதான் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் டெபிட் அப்படின்னு டெட்டார். இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் தான் வரும், அதனால டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.